ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஆல்ட் காயின்ஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிட்டு இருக்குது. ஸோ பிட்காயினும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆகிட்டு இருக்குது. ஸோ பிட்காயின் 100K மேலே வந்து ரீச் ஆகி போயிட்டு இருந்து ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் எடுத்து மார்க்கெட் இருக்குது. ஸோ ஓவரால் கிரிப்டோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 டேஸாகவே வந்து டவுன் தான். ஸோ நம்ம இது வந்து யூஸ்வலாக வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா அந்த கிறிஸ்மஸ் டைம் வந்து எப்போவுமே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் இந்த செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு அகெயின் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ எல்லா புல் மார்க்கெட் டைமுமே அந்த கிறிஸ்மஸ் டைம் வந்து ஒரு சின்ன ஒரு டவுன் வரும். ஸோ நாட் ஓன்லி கிரிப்டோ மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லேயும் இதே கான்செப்ட் வந்து உண்டு. அந்த கிறிஸ்மஸ் வீக், அதாவது கடைசி 1 வீக், அதேமாதிரி ஜனவரியில் ஃபஸ்ட்டு வீக், ஸோ அந்த 2 வீக்குமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வால்யூமே வந்து இருக்காது, பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் வந்து இருக்க மாட்டான். ஸோ அதே மாதிரி எல்லா மார்க்கெட்லேயுமே வந்து அந்த ஒரு இம்பேக்ட் வந்து மார்க்கெட் வந்து க்ரியேட் பண்ணும். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ் முன்னாடியே டவுன் ஆக தொடங்கிடுச்சு கிரிப்டோ. ஸோ நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் அதுக்கு அடுத்த வீக்லேருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் ஏர்லியராக வந்து ஆல்ட் காயின்ஸ்லாம் வந்து ஃபால் ஆகுது. ஸோ நத்திங் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து காயின்ஸ் கிரிப்டோலாம் வந்து வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க அப்படின்னா ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு சின்ன சின்ன அவரேஜ் வந்து பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா சில நேரங்களில் தான் வந்து உடனே வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகி போகும். அப்படி இல்லைன்னா மேபி நமக்கு கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் தாண்டி கூட ரிவர்சல் ஆகலாம். எனிவே ஓவரால் வந்து நம்ம வந்து நான் ஆல்ரெடி போன வீடியோஸில் சொல்லியிருப்பேன், லிவரேஜ் ட்ரேட் பண்ணாத வரைக்கும் நம்ம போர்ட்ஃபோலியோ சேஃப் தான். ஒன்றுமே நீங்கள் வந்து பயப்பட தேவை கிடையாது. எது இன்வெஸ்ட் பண்ணாலும் கிரிப்டோவில் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. வாய்ப்பு கிடைக்குது, கொஞ்சம் பேக்கப்புக்கெலாம் வந்து ஃபண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா சின்ன சின்ன அவரேஜ் வந்து பண்ணி மேனேஜ் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காயின்ஸ் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த 1 or 2 வீக்ஸ் வந்து நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வந்து வாங்கி வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த சடன் டாப் காயின்ஸ் மட்டும் இல்லை, எல்லா ஆல்ட் காயின்ஸுமே வந்து ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் எடுத்துருக்கு. சடனாக மூவ் ஆன ஒரு 20-30% வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டவுன் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா போன புல் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு மார்க்கெட் கேப் வந்து ரீச் ஆச்சோ அது வந்து இப்போவே வந்து ரீச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஏரியா எக்ஸாக்டாக டச் பண்ணதும் என்ன நடந்திருக்குன்னா அதில் ஒரு கரெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ மேபி இதை வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது நல்லா வந்து ஒரு பெரிய ரேலி வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி பிட்காயின் டாமினன்ஸ். ஸோ பிட்காயின் டாமினன்ஸ் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா அப்பாவுக்கு தொடங்கியிருக்கு. ஸோ ஆல்ரெடி சொன்னது தான், பிட்காயின் டாமினன்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபால் ஆகிட்டே இருந்துன்னா நல்லா வந்து போகும். ஸோ இதே மாதிரி வந்து ரேலி ஒரு ட்ராப் மாதிரி வந்து நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த வீக் க்ளோஸ் வந்து நல்லா புல்லிஷாக வைக்குது அப்படின்னா மேபி இன்னும் கூட கொஞ்சம் அப்பாகிட்டு பிரேக் ஆகி போகலாம். நமக்கு தெளிவான ஆல்ட் காயின்ஸ் ரேலி எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த டாமினன்ஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா பிலோ 55, அதாவது 55 கீழே போகும்போது நல்ல ஒரு ரேலி இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு வந்து ஒரு அரௌண்ட் 50 போகும்போதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு அக்ரெசிவான மூமெண்ட் வந்து நம்ம ஆல்ட் காயின்ஸ் மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கரண்ட் 2 டேஸாகவே வந்து டவுன் தான் இருக்குது. ஸோ இந்த கிறிஸ்மஸ் வரைக்கும் கூட சில நேரங்களில் கிறிஸ்மஸ் நியூ இயர் வரைக்கும் கூட நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ஏர்லியராகவே வந்து டவுன் ஆக தொடங்கினதுனால அதுக்கு கேப்பில் வந்து அப் பண்ணிக்கிட்டு திரும்பவும் கிறிஸ்மஸ் டைம் டவுன் பண்ணுவாங்களா அப்படின்னா ஷுவராக தெரியலை. எனிவே ஆல்ட் காயின்ஸ் ஹோல்டர்ஸ் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது ஜஸ்ட்டு வந்து பைபேக் பண்ணிக்கோங்க. காசு இருந்து அப்படின்னா புதுசாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ண தொடங்கிக்கோங்க. ஏன்னா அகெயின் வந்து நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து கேட்குறது என்ன அப்படின்னா அந்த நல்ல பீக்கில் போகும்போது இன்வெஸ்ட் பண்ணிட்டான்னு கேட்பாங்க. கொஞ்சம் கரெக்ஷன் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் சைலண்ட்டாக இருந்துருவாங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு பேனிக் க்ரியேட் பண்ணும். ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் ஸ்பாட் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுற வரைக்கும் இந்த பேனிக்கெல்லாம் பார்த்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஷேக் அவுட். இது கிரிப்டோவில் வந்து யூஸ்வலான ஒன்று தான். ஓகே கைஸ், அவ்வளோதான் இன்றைக்குள்ள மார்க்கெட் பற்றியுள்ள அப்டேட். வேறு எதுவும் பெருசாக ஒன்றும் இது இல்லை. ஜஸ்ட் வந்து நீங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்தி அவரேஜ் அண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆல்ட் காயின் டம்ப்லாம் சாதாரண ஒன்று தான் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.